விட்டாதான் குலம். வாழ்வாய் தமிழ் சொந்தங்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன குரல் இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. தொடர்ச்சியாக ஜனவரி 26 திருத்தணி சட்டமன்ற தொகுதியில வேட்பாளர் பொறுப்பு இருந்தது. 28 மொத்தம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் கூட்டம். அடுத்து 29 பழனி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம். 30 ஆலங்குடி பொதுக்கூட்டம். 31 குன்னம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம். இன்னைக்கு 1 கிரிஜா அவர்களுக்கு வேட்பாளர் கூட்டம் இருக்கு. தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி களத்துல பேசிக்கிட்டே இருக்கோம். எதுக்கு அப்படின்னா, எப்படி உங்க சட்டமன்ற தொகுதியில ஒரு மலைமொழி அப்பாவும் இருக்காரோ, அதே மாதிரி தமிழ்நாட்டுல பல மலைமொழிகள் இருக்காங்க. அந்த மலைமொழிகள் எல்லாம் தமிழர்கள் நாம மொழி பின்னு செரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட போய் பேசிட்டே இருக்கோம். இந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளவு முக்கியமான தேர்தலும், அதை விட தமிழர்களுக்கு மிக முக்கியமான தேர்தல். இல்லைன்னா இந்த மலைய, இந்த ஆற, இந்த குளத்தை, இந்த ஏரிய, இந்த மரத்தை எல்லாம் பார்க்கிற கடைசி தலைமுறை ஆட்கள் நாம இருப்போம். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம கட்டி விட்டு வச்சிருக்க மாட்டோம். இதுவரைக்கும் 50 வருஷமா திராவிடம், திமுக, அதிமுக, கருணாநிதி, அண்ணாதுரை, எம்ஜிஆர் அப்படின்னு பேசி பேசி தமிழர்களை மொட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலைகளை மொட்டையடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மலைகளை மொட்டையடிக்கிறதுக்கு இந்த தேர்தல், இந்த 2026 தேர்தல் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி கூட்டங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். அன்பான தாய்த்தமிழ் சொந்தங்களே, இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும், இங்கே கூடி நாம் தமிழர் கட்சி உறவுகள் நாங்கள் என்ன பேசப் போகிறோம் என்பதை உன்னிப்பாக கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு, இந்த பூமி பந்தில பல்வேறு மனித இனங்கள் தோண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு மனித இனங்கள் இருக்கு. ஆனா ஒவ்வொரு மனித இனமும் தன்னுடைய தாய்மொழியில பேசிட்டு இருப்பாங்க. அரேபியர்கள் தன்னுடைய தாய்மொழியில பேசுவாங்க. சீனர்கள் தன்னுடைய தாய்மொழியான சீன மொழியில பேசுவாங்க. ஜப்பானியர்கள் தங்களுடைய தாய்மொழியான ஜப்பான் மொழியில பேசுவாங்க. ஆங்கிலேயர்கள் தங்களுடைய தாய்மொழியான ஆங்கிலேயத்தில் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழோடு தோன்றிய மூத்த குடியினா உலகத்தின் அத்தனை தாய்மொழிகளுக்கும் தாய்மொழியாக இருக்கக்கூடிய நம்முடைய அன்னை மொழி, நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில நாம பேசிட்டு இருக்கோம். அந்த தாய்மொழியை அதனுடைய தாய் நிலத்திலேயே ஆட்சி அதிகாரத்தில் வைக்க வேண்டும். தமிழை தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு வருகின்ற பிப்ரவரி 21 உலக மாந்தர்கள் எல்லாம் உலக தாய்மொழியாக பிப்ரவரி 21 கொண்டாடுகிறார்கள். அந்த பிப்ரவரி 21ஆம் தேதி என்று நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் தமிழை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும், தமிழனை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு எங்கள் அண்ணன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்ற மாநாடு பிப்ரவரி 21ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஒரு மிகப்பெரிய மாநாடு நடைபெறுகிறது.
சொந்தங்களே, வருகின்ற பிப்ரவரி 21 மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்ற ஒரு மாநாடு நாம் தமிழர் கட்சி சார்பாக திருச்சியில் நடைபெற இருக்கிறது. இந்த பகுதியை சார்ந்த உறவுகள் பெருவாரியாக அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் நாம் தமிழர் கட்சியின் உறவுகள் சார்பாகவும் உங்களுக்கு நான் பேர் அழைப்பு விடுகின்றேன். அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, இந்த கூட்டம் என்பது ஏன் வாக்களிக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு என்ற தலைப்பில் நடைபெறுகின்றது. நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்களிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நாம யாரு தமிழர்கள், நாம ஏன் இப்படி இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். இந்த பக்கத்துல இருக்க குமரி முனை, இந்த குமரி முனையிலனா 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு இயற்கை பேரழிவு வந்தது. அந்த இயற்கை பேரழிவின் விளைவாக பல மக்கள் செத்து போனாங்க. தமிழர்கள் அங்கதான் இருந்தான், அங்கதான் அழிந்தான் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அங்கிருந்து தமிழனுடைய அழிவு தொடங்கியது. ஆனாலும் பாருங்க, இங்க நம்ம ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் நின்று பேசுறோம். இந்த ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து இந்த பகுதியிலிருந்து மட்டும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மும்பை தாராவிக்கு குடிபெயர்ந்தார்கள். காரணம் என்ன? இது வறட்சியான நிலமாக ஆக்கப்பட்டிருக்கு. வறட்சியான நிலமாக ஆக்கப்பட்டிருக்கு. வறட்சியான நிலம் அல்ல, ஆனா வறட்சியான நிலமாக ஆக்கப்பட்டிருக்கு. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க இருந்து மக்கள் பொருளாதார அகதிகளாக போனாங்க. இங்க இருந்து மட்டுமல்ல, 2 நூற்றாண்டுக்கு முன்னாடி, 3 நூற்றாண்டுக்கு முன்னாடி தமிழன் வாழ முடியவில்லை என்று தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு குடிபெயர்ந்தான். ஒரு காலத்துல அறிவை கடன் கொடுத்த சமூகம் நாம. அறிவை மற்றவர்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் தான். ஏன் தமிழை அழிக்க முடியல? ஏன்னா அன்னை தமிழ் மொழி இயற்கையால் இயற்றப்பட்ட மொழி தமிழ் மொழி. அதனால அழிக்க முடியல. யோசிச்சு பாருங்க, இந்த மரத்துக்கு அறிவு இருக்கா? இந்த செடிக்கு அறிவு இருக்கா? இந்த புல்லுக்கு அறிவு இருக்கா? அப்படின்னு நம்ம கேட்போம். அது அப்படி இல்லை. மரத்துக்கு அறிவு இருக்கு, மரத்துக்கு அறிவு இருக்கு அப்படிங்கிறது போன நூற்றாண்டு வெள்ளக்கார ஆராய்ச்சி கண்டுபிடிச்சது, வெள்ளக்கார விஞ்ஞானம் கண்டுபிடிச்சது. ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொல்காப்பியத்துல சொல்கிறது, ஓரறிவாவது உச்சறிவதுவே ஈரறிவாவது அவற்றோட நாவே, மூவறிவாவது அவற்றோட மூக்கே, 4 அறிவாவது அவற்றோட கண்ணே, 5 அறிவாவது அவற்றோட செவியே, 6 அறிவாவது அவற்றோட மனே, 7 உணர்ந்தோ எரிப்படுத்தி அறியாதீங்க. ஓரறிவுனா என்ன? தன்னை மற்றொரு உயிரை தொடுவதை உணர்வது ஓரறிவு. மனத்துக்கு ஓரறிவு இருக்கு என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொல்காப்பியத்துல பேசியிருக்கோம். அந்த மரங்களை பாதுகாக்க வேண்டாமா கேட்டா சொல்லுவான். சீமான் மரத்துக்கு மாநாடு போடுறாரு, மலைகளுக்கு மாநாடு போடுறாரு, ஆடு மாடுக்கு மாநாடு போடுறாரு, தண்ணிக்கு மாநாடு போடுறாரு, கடலுக்கு மாநாடு போடுறாரு. கடல் ஓட்டு போடுமா? ஆறு ஓட்டு போடுமா? 2 மரம் ஓட்டு போடுமா? அவையெல்லாம் ஓட்டு போடாது. ஆரோ மாடோ மரமோ செடியோ கொடியோ எதுவும் ஓட்டு போடாது. ஆனா ஓட்டு போடுறதுக்கு மக்கள் இருக்கணும்னா இந்த நிலத்துல ஆடு இருக்கணும், மாடு இருக்கணும், மரம் இருக்கணும், மணல் இருக்கணும். அதனாலதான் நாம் தமிழர் கட்சி எல்லாத்துக்கும் மாநாடு போடு. புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் முக்கியம், எல்லாத்துக்கும் இயற்கை சூழல் முக்கியம். அதை விட்டுட்டு நாம இதெல்லாம் போறோம் அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்பாவுக்கு
பாருங்க, எவ்வளவு நல்லா பிசினஸ் பண்றாரு, பேசினாரு. எங்களை மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சபாநாயகர் போன போது அண்ணா சொன்னாங்க, அவரு பேரு அப்பா கிடையாதுங்க, தாமரை நாயகர் அப்பாவு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப சொல்ல கல்குவாரின் நாயகன் சபாநாயகர் அப்பாவு. அவர் சொல்றாரு என் பேரையோ என் மகன் பேரையோ இந்த ராதாபுரம் சட்டமன்ற தொழில ஏன் எங்கேயுமே ஒரு கல்குவாரி கூட கிடையாது, கல்குவாரி கூட கிடையாது. எந்த பேர்ல இருக்கு யாரு சொன்னா உங்க பினாமியோட பினாமி பேர்ல வச்சிருக்கீங்க ராஜா, பினாமி பேர்ல இல்ல, பினாமியோட பினாமி பேர்ல. இதெல்லாம் வந்து எப்படி சரி செய்வீங்க? சரி செய்வோம் சொன்னா நம்ப மாட்டீங்க. இருக்கக்கூடிய 54 கல்குவாரிகள்ல 53 கல்குவாரிகள் சட்டத்திற்கு புறமாக இல்லீகலாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. சபாநாயகர் அப்பாவர்களே, அந்த 53 கல்குவாரிகளை நீங்க மூடுகிறீர்களா? இல்லை நாங்கள் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியை பிடித்து நாம் கட்சி மூட வேண்டுமா? இதை செய்ய வேண்டும். உங்களுக்கு கல்குவாரி மூடுங்க, மூட மாட்டாரு. அங்கதான் சூழ்ச்சனை இருக்கு. கல்குவாரினால பல்லாயிரம் கோடி பிசினஸ் இந்த 2025ஆம் ஆண்டு, போன 2025ஆம் ஆண்டு மட்டும் கல்குவாரி வருமானம் மட்டும் 2100 கோடி ரூபாய், 2100 கோடி ரூபாய். தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக 1900 குவாரிகள் இருக்கிறது, 3000 கிரஷர்கள் இருக்கிறது. அவையெல்லாம் இந்த ஜல்லியை தயார் செய்கின்றது, ஜல்லியை உற்பத்தி செய்கிறார்கள். அதாவது யாருக்காக செய்யறாங்க? தமிழ்நாடு மக்கள் வீடு கட்டணும், தமிழ்நாடு மக்கள் வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த ஜல்லிகள்ல 30% தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த ஜல்லிகள்ல 80% கேரளாவுக்கு போகிறது. நமக்கு இல்லை. கல்குவாரிகள் இல்லையா? அந்த இருக்கு மலையாள தேசத்துல கல்குவாரிகள் இருக்கிறது, மழை இருக்கிறது. ஆனா கல்குவாரி செயல்பட முடியாது, செயல்பட முடியாது, உற்பத்தி செய்ய முடியாது, ஜல்லிகளை உற்பத்தி செய்ய முடியாது. காரணம் என்ன? மலையை அழித்தால் அதன் இயற்கை வளம் பாதிக்கப்படும். இந்த பிரச்சனை, இந்த கல்குவாரியம் கேரளாவில் இயங்காது. காரணம் தெரியுமா? கேரளாவில் அந்த பள்ளியின் மகன் ஆட்சி செய்கின்றார். தமிழ்நாட்டை யாரோ ஒருத்தர் ஆட்சி செய்கிறார். அதான் காரணம். தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய 80 விழுக்காடு சல்லி, மண்ணு, எம்சாண்டு கேரளாவுக்கு போகுது அப்படின்னா நாட்டு யாருக்காக இருக்கிறது? இந்த கேள்விக்கு யார் வச்சிருக்கீங்க? அப்பாவி அம்மாதான் நம்ம ஜனதான். அதுக்குதான் ஓட்டு போட்டோம். அவர் நினைக்கிறாரு அப்படி, கலெக்டர் விஷ்ணு கூட ஒரு மீட்டிங் அப்பா சொல்றாரு, பிரச்சனை ஏற்பட்டப்ப பாரி ஏற்பட்டப்ப அப்படின்னு சொல்லி கலெக்டருக்கு அழுத்தம் கொடுக்கிறாரு. யாரு? சபாநாயகர் அப்பாவு. அழுத்தம், அரசியல் அழுத்தம். ஐஏஎஸ் ஆபீசரே, இங்க இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரிகள் ஒழுங்கா வேலை செஞ்சாலும் இங்க இருக்கக்கூடிய சபாநாயகர் அப்பாவும் அவர்கள் வேலை செய்ய விடவில்லை. நேற்று பார்த்தீங்களா நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி, அந்த
சட்டமன்ற தொகுதியில இருக்கின்றன ஒரே இடத்துல இன்னொரு கல்குவாரி அதே மாதிரி கருத்து ஒரே இடத்துல பல கல்குவாரி இயங்குது. அதே படம் எடுக்கப்பட்ட யாரு தொலைக்காட்சி நிறுவனம் அதற்கு ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த திமுக பழனியாண்டி ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த திமுக எம்எல்ஏ பழனியாண்டி 50 பேரை கூப்பிட்டு வந்து அந்த பத்திரிகை நிறுவனை ஒளிப்பதிவாளரை கேமராமேன கொலைவரை தாக்குதல் நடத்துறாங்க. யார் காரணம்? அப்பா ஒரு கட்சிக்காரருக்கு வாரிக்காரருக்கு ஆதரவு கொடுக்கணும் திமுக பழனியாண்டி தொலைக்காட்சி நிறுவனம் கொலைவரை தாக்குதல் நடத்துறது காரணம் நீங்க திமுக அளித்த வாக்கு அலங்காரம் பழைய கொள்ளையடிச்சாங்க ஆத்த கொள்ளையடிச்சாங்க ஆத்து மலை கொள்ளையடிச்சாங்க 20 வருஷம் கழிச்சு நீங்க நானும் இந்த மண்ணில் சுதந்திரமாக இருக்க முடியாது. இல்லத்துல 10 லட்சம் பேர் அரசியல் அகதிகளாக போனாங்க. பல்வேறு நாடுகளுக்கு அரசியல் அகதிகளாக போனார்கள். தமிழ்நாட்டு இளைஞர்கள் படித்து விட்டு படித்த படிப்புக்கு வேலை இல்லை, வேலை கேட்ட சம்பளம் இல்லை, சம்பளத்துக்கு ஏற்ற வரி கட்ட வரி கேட்ட அரசாங்க சேவை சொல்லி பொருளாதார அகதியாக துபாய்க்கு, லண்டனுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு, சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்காவுக்கு பொருளாதார அகதியாக போய்விட்டார்கள். இவர்கள் நாட்டையும் கொலையையும் கொள்ளையடிக்க 20 ஆண்டுகள் கழித்து நாம சுற்றுச்சூழல் அகதியாக நாம பல்வேறு நாடுகளுக்கு போயிடும். யாரு கல்வியற்ற நிலமாக இந்த மண்ணை மாற்றி விடுவார்கள். அதுக்காக நாம் தமிழ் போராடும். நாம் தமிழ்ச்சி வந்தா ஏதாவது பாயாது. ஆனா இங்க இருக்கக்கூடிய நம்பியார் பாயும், நம்பியார்ல தண்ணி வரும். இந்த உறுதியை நாம் தமிழ்ச்சி கொடுக்கும். இந்த உறுதியை நாம் தமிழ்ச்சி கொடுக்கும். யோசிச்சு பாருங்க, 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடக்குது. முதல் ரவுண்டுல நாம் கட்சி வேட்பாளர் கிரிஜா தாமரபாண்டியன் தன்னை எடுத்து போட்டியிட்ட வேட்பாளர்களை விட குறிப்பாக திமுக வேட்பாளர் முன்னாள் சபாநாயகர் அப்பாவை விட 5000 ஓட்டு நீங்க வந்துச்சுன்னா இந்த கல்குவாரி ஐயா இயங்குமா? கல்குவாரி இயங்காது. கல்குவாரி இயக்கிறவனுக்கு தெரியும் யாரு நம்பாரு, யாரு நம்மளை புலி நோண்டி பிறக்க போற ஆளு கல்குவாரி நடத்துவதற்கு தெரியும். சோகம் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பேசினாங்க. என்ன பேசினாங்க? நாங்களே அரசாங்கமே கனிம வளங்களை நீர்மலைகளுக்கு உட்பட்டு நாங்க செய்வோம். அதுக்குதான் தமிழ்நாடு விடுதலை லிமிடெட் நாம நிறுவனங்களுக்கு அப்படின்னு பேசினாங்க. தேர்தல் வாக்குறுதி நடைமுறைப்படுத்தல. கேட்டீங்களா? யாராவது கேட்டீங்களா? படிக்கல்வி வழங்குவதற்கு, கல்லூரி மாணவர்களுக்கு படிக்கல்வி வழங்குவதற்கு 2000 கோடி ரூபாய். இவ்வளவு 2000 கோடி ரூபாய் ஸ்டாலின் படிக்கல்வி கொடுத்துட்டாரு. சரிதா சார்? படிக்கல்வி கொடுத்தீங்க, சரிதான். ஆனா தமிழ்நாட்டுல மொத்தம் 21 பல்கலைக்கழகங்கள் இருக்கு. எத்தனை? 21 பல்கலைக்கழகங்கள் இருக்கு. 21 பல்கலைக்கழகங்கள்ல 12 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் கிடையாது. சென்னை பல்கலைக்கழகத்துல 510 பேராசிரியர்கள் இருக்காங்க. அதுல 210 பேராசிரியர்கள் இருக்காங்க. 300 பேர் இல்ல. 1140 நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஆசிரியர் இல்லாத பணியிடங்கள். அதுல வெறும் 420 வேலை இருக்காங்க. இது இல்ல. காரணம் தெரியுமா? காசு இல்ல. பேராசிரியருக்கு, உதவி பேராசிரியருக்கு, அந்த காலேஜில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு
சம்பளம் கொடுக்க காசு இல்ல, காசு இல்ல. திமுக காரங்களை ஏழைய தூர்வாருங்க, குளத்தை தூர்வாருங்க, கப்பாய தூர்வாருங்கன்னா அவன் மக்களுடைய அரசு கஜானாவோட தூர்வாருங்கிட்டு இருக்கான். அதான் காரணம். மடிக்கணினியை கொடுக்குறீங்க சரி, மடிக்கணினியை கொடுக்குறீங்க சரி, அந்த மடிக்கணில பாடம் நடத்த ஆசிரியர் வச்சிருக்கியா இல்ல. என்ன சொன்னீங்க? நாங்க வந்தா மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து செய்வோம்னு பேசுனீங்கல்ல. ஏன் செய்யல? கேளுங்க இந்த கேள்வி கேட்கறது யாரு கேட்கறது? நாங்க வந்தா வீட்டு தேர்வை ரத்து செய்வோம் பேசுறாங்க. ரத்து செய்வோம், வீட்டு தேர்வை ரத்து செய்யற ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும் பேசுறீங்க. வீட்டு தேர்வை ரத்து செய்யறது ஒரே ஒரு ரகசியம் தான், அது நாம் கட்சிக்குதான் தெரியும். என்ன ரகசியம்? திமுக நிரந்தர எதிர்கட்சியாக தமிழ்நாட்டில் வைப்பார். வீட்டு தேர்வை எதிர்ப்பதற்கு ஒரே ரகசியம் நாம் கட்சிக்கு தெரியும். அப்பா வந்து இந்த பேசிட போறாரு. என்ன பேசிட போறாரு? என்ன பேசுவாரு? 1000 ரூபாய் வந்துச்சாமா, சொந்த பணம் 3000 ரூபாய் வந்துச்சாமா, அதனால பேச போறாரு. ஓசி பர்சு வருதா? திமுக பேசுவாங்க சரிமா? திமுக 1000 ரூபாய் கொடுக்குறாரு, அதிமுக 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. நீங்க என்ன கொடுப்பீங்க? நாம் தமிழர் கட்சி என்ன கொடுக்க பெண்களுக்கு? நாம் தமிழர் கட்சி 1000 ரூபாய் கொடுக்க மாட்டோம், 2000 ரூபாய் கொடுக்க மாட்டோம். 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு கையேந்தாத ஏழை நிலையிலிருந்து என் பெண்களை காப்பாற்றுவோம். இதான் நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. 1000 ரூபாய் வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு, உங்களுக்கு வந்துருச்சு. ஆனா இந்த நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய மனைவி மு.க. ஸ்டாலின் எந்த ரேஷன் கடையில வரிசையில நின்று மாசம் 1000 ரூபாய் வாங்குது? எந்த ரேஷன் கடையில இருந்து வாங்குது? பணம் சொல்லுங்க. அவருடைய தங்கச்சி கனிமொழி கருணாநிதி எந்த ரேஷன் கடையில நின்று உங்க பரிசு 3000 ரூபாய் வாங்குச்சு? எந்த ரேஷன் கடையில வாங்குச்சு? உங்க தொகுதி எம்எல்ஏ அப்பாவோட மனைவி 1000 ரூபாய்க்கு ரேஷன் கடையில நிக்கிறா, மாசம் நிக்கிறா. அப்பாவோட வீட்டு பெண்கள் அப்பாவை 2026 இருந்து தேர்தலில் நிக்கல, அவர் எம்எல்ஏ கிடையாது. 10 தலைமுறைக்கு வீட்டுல உட்காந்து சாப்பிடுற வரைக்கும் அப்பாவை சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. அவங்க வீட்டு பெண்கள் தேசத்துல போய் 1000 ரூபாய்க்கு நிக்கிறது இல்லை. ஆனா நம்ம வீட்டு பெண்கள், நம்ம தாய்மார்கள், நம்ம உடன் பிறந்தவர்கள் தேசத்துல 1000 ரூபாய்க்கு மாசம் கையில நிக்கணும். நான் சொல்றேன், நாம் தமிழர் கட்சி எந்த இலவசம் கொடுக்காது, கொடுக்க மாட்டோம். கோவலன் கண்ணையை விட்டு போயிட்டான், திரும்ப வரான். கோவலன் கண்ணையை கேட்கிறான், இந்த வீட்டை ஏன் பிரிச்சு போன அப்படின்னு கேட்கிறான். அவளுக்கு என்ன கோவம் அப்படின்னா, நீங்க கணவன் மனைவி, நம்ம 2 பேரும் சேர்த்து இந்த மக்களுக்கு நல்ல அறம் செஞ்சுக்கணும். அன்பும் மரணம் உடைய தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது இல்லைன்னா என்னங்க? மக்களுக்கு நல்லது செய்யணும். நல்லது செய்யறதுக்கு பேரா இல்லமே தமிழ் மொழி, தமிழ் மறை வகுத்து வச்சிருக்கேன். நீயும் நானும் கணவன் மனைவியும் சேர்ந்து நல்லறம் செய்யறதுக்கு வழி இல்லாமல் போய்விட்டது போவதா? நீ மாதிரி கிட்ட போனதுனால பேசலாம். ஒரு காலத்துல தமிழ் பெண்கள் நமக்காக சமைக்க மாட்டாங்க, வரக்கூடிய விருந்தினர்களுக்காக சோறு வடிச்சு கொட்டுவாங்க. சோறு வடிச்ச வடிதான் இருக்குல்ல, தெருவுல ஓடுமா. தமிழச்சி தான் குடும்பத்திற்கு சோறு வடிக்காம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு வடிச்ச சோத்து கஞ்சி, வடிச்ச கஞ்சி தெருவுல ஓடி இருக்கு. அவளும் தமிழச்சி தான். மாசம் 1000 ரூபாய்க்கு ரேஷன் கடையில ஸ்டாலின் கிட்ட கையை நிக்க நாமளும் தமிழச்சி தானா? இந்த முறை விடுங்க.
பேச திமுக நான் பரம்பரை திமுக. என்ன பரம்பரை திமுக? உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர், அவங்க அப்பா தமிழ்நாட்டின் முதலமைச்சர், கருணாநிதி தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர். அவருடைய அப்பா முத்துவேல் என்ன செஞ்சுட்டு இருந்தார்? கருணாநிதியினுடைய அப்பா, அவருடைய பேரே முத்துவேலாம் தெரியல, முத்துவேல் சொல்ற அவரு என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார்? அவர் எப்படி இருப்பார்? கருணாநிதி பரம்பரை அவனுக்கு என்ன படிச்சு தெரியாது. பரம்பரை அவனுக்கு அடிமையா வைக்கிறேன். என்ன உதயசூரிய விட மாட்டோம், திமுக விட மாட்டோம். யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல இருந்து பயன்படாத ஒரு செப்பனை கூட எடுத்துட்டு போக முடியாது. திருட்ட பட்டம் கட்டுவீங்க, திருட்டு பையன் செப்பனை எடுத்துட்டு போயிட்டான். பிஞ்சு போல செப்பனை கூட நம்ம வீட்டுல இருந்து எடுத்துட்டு போயிட மாட்டோம். நம்ம வீட்டு டிவி, நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ், நம்ம வீட்டு வாஷிங் மிஷின் யாரும் எடுத்துட்டு போக முடியாது. வீட்டுல நம்ம பொருளை எடுத்துட்டு போற ஒருத்தர் திருட்டு போய் அப்படின்னா நாட்டுல நம்ம மலையை வெட்டி கொண்டு வர அவன் யாரு? ஆற்றுல இருக்கக்கூடிய மணலை திருட்டுத்தனமா கொள்ள எடுத்து போய் அவங்க யாரு? சேகுவேல சொல்றான், தப்பு நடக்கிறத நீ தப்புன்னு சொல்ல முடியல அப்படின்னா அதுக்கு பேர் தான் அடிமைத்தனம் என்று சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடியது வாரியில நடக்கக்கூடியது தப்பு அப்படின்னு உங்களால சொல்ல முடியல அப்படின்னா அது அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்துல மீண்டு வாங்க. யாரு பேசுவாங்க? எதுக்கு இங்க மழை முக்கியம்? எதுக்கு இங்க இயற்கை வளம் முக்கியம்? எதுக்கு இங்க ஆறு முக்கியம், நதி முக்கியம், குளம் முக்கியம், கம்மா முக்கியம்? ஏன் ஒரு காட்டு ஒரு மலையை அழிக்கிறேன், அந்த மலையில ஒரு மரம், காட்டுல இருக்கக்கூடிய ஒரு மரம் தன்னுடைய வேட்பாளர்களை 30,000 லிட்டர் தண்ணிய தேக்கி வச்சுக்கும். எவ்வளவு? ஒரு காட்டு மரம் 30,000 லிட்டர் தண்ணிய தேக்கி வச்சுக்கும். நீ மலையை அடிச்ச, மலையில இருக்கக்கூடிய மரத்தை அடிச்சனா காரணத்தை தான். சோத்துக்கு என்ன செய்வேன்? குடிக்க தண்ணிக்கு என்ன செய்வீங்க? தண்ணிக்கு என்ன செய்வீங்க? உங்ககிட்ட காசு இருக்கு, தண்ணிய காசு கொடுத்து வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த குருவி, இந்த காக்கா, சிட்டு, மயிலா, இந்த நாய், தெருவுல வேற நாய், பன்றி, அதுக்கு தண்ணி கேட்டா எங்க போகும்? உன்னை யோசிச்சு பாருங்க. ஒரு ஆணோட விந்தலையும் ஒரு பெண்ணோட கருமட்டையும் தனியை எடுத்து டெஸ்ட் வச்சு ஒரு குழந்தைய பெற்றுக்கொண்டு விஞ்ஞானம். ஆணும் பெண்ணும் சேர அவசியம் இல்லை. ஆணோட விந்தலும் பெண்ணோட கருமட்டை பெற்றாலும் ஒரு குழந்தைய உற்பத்தி செய்ய. ஆனா இந்த நவீன விஞ்ஞானத்தினால இந்த ஹைட்ரஜன் அணுவையும் ஒரு ஆக்சிஜன் அணுவையும் சேர்த்து ஒரு துளி தண்ணியை உற்பத்தி செய்ய முடியாது. இந்த உலகம் தோன்றிய போது எவ்வளவு தண்ணி இருந்ததோ அதே தண்ணியா நமக்கு இப்ப இருக்கு. உலகம் தோன்றிய போது எத்தனை லட்சம் லிட்டர் தண்ணி இருந்ததோ அதே தண்ணியா நமக்கு இப்ப இருக்கு. அந்த தண்ணிய பாடா படுத்தான். மீன் வச்சு கொள்ளணும் நினைக்கிறோம். நாம் கட்சி பிள்ளைகள் மீன் வச்சு கொள்ள நினைக்கிறோம். நாங்க வந்தா தண்ணிய காசுக்கு வாங்க வேண்டிய நிலை இருக்காது. அனைத்து உயிர்களுக்கும் குடிநீரை பாதுகாப்பான குடிநீரை நாம் கட்சி அரசு வழங்கும், உறுதியா வழங்கும். தண்ணிய காசுக்கு விற்க மாட்டோம். அது பெரிய பாவம். கேட்டா சொல்றாங்க நாம் கட்சி பிற்போக்கு கட்சி. விவசாயத்தை பத்தி பேசுவோம், தண்ணியை பத்தி பேசுவோம், ஆட்டை பத்தி பேசுவோம். ஆமா, நாம் கட்சி சொல்லுது விவசாயம் அரசு பணி சொல்லுது, ஆடு மாடு வைத்தல் அரசு பணி சொல்லுது. உங்களுக்கு தெரியுமா? அந்த தாய் தந்தை சொல்லுங்க, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்தின் பணக்காரன் யாரு? பில் கேட்ஸ். என்ன செஞ்சுட்டு இருந்தான்? கம்ப்யூட்டர் சாப்பிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு அவன் என்ன தெரியுமா செய்யறான்? அவன் கம்ப்யூட்டர் விற்கிறத விட்டுட்டான், சாப்ட்வேர் அடுத்து அவனுக்கு. இப்போ பில் கேட்ஸ் விவசாய நிலத்தை வாங்கி குவிக்கிறான். அமெரிக்க நாட்டுல அதிகமான பல லட்சம் ஏக்கர் விவசாய நிலத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் முதலாளி
கம்ப்யூட்டர் வித்தவன் விவசாயத்துக்கு வந்துட்டான். பிற்படுத்துவாதியா இந்த நாட்டுல எது இல்லாம இருக்கலாம், சோறு இல்லாம இருக்க முடியாது, நீர் இல்லாம இருக்க முடியாது. கொரோனா வந்துச்சு, கார் கம்பெனி தேடி மக்கள் ஓடல, கார் கம்பெனி தேடி ஓடல, செல்போன் கம்பெனி தேடி மக்கள் ஓடல, ஜவுளி கடை தேடி ஓடல, சாப்பாட்டு கடையை தேடி ஓடலாம். இந்த மண்ணில் நீரும் சோழம் முக்கியம். இந்த நீரும் சோழம் செய்யக்கூடிய விவசாய பணியை நாம் கட்சி நாங்க செய்யறோம் சொல்லும். அரசு செஞ்சும், அரசு பணி விவசாய பணி, அரசு பணி தேவை கொடுத்தீங்கன்னா சம்பளத்துக்கு எங்க போவீங்க? சம்பளத்தை பத்தி நீங்க கவலைப்பட்டீங்க. அப்பா 25 வருஷமா யாருக்கு போராடி உழைச்சிட்டு இருக்காரு? நமக்கு தான் போராடி உழைச்சிட்டு இருக்காரு. நமக்கு தான் போராடு. கருணாநிதி 50 வருஷமா தமிழர்களை மொட்டை அடிச்சு போராடி சொத்து சேர்த்துட்டார். நான் சொல்றேன், நாம் தமிழர் கட்சிகளை நான் சொல்றேன். அவங்க அமைச்சர் பிடிஆர் பள்ளிகள் தியாகராஜன் சொல்லிட்டாங்க. எதுக்கு? நமக்குத்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சொத்தனாயிரத்தினால் கைப்பற்றிமா துபாயில சேர்த்து வச்சிருக்காங்க, ஜப்பான்ல சேர்த்து வச்சிருக்காங்க, ஜெர்மனில லண்டன்ல சேர்த்து வச்சிருக்காங்க. திமுக எம்எல்ஏ, திமுக அமைச்சர்கள், திமுக முதலமைச்சர் நம்ம பணத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு வர வேண்டிய வரி பணத்தை, தமிழ்நாட்டு மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை செவ்வாய் கிரகத்துக்கே போய் கடறி மேல குளிச்சு தமிழ்நாட்டு மக்கள் கடனோட சேர்ப்போம். அப்பாவுக்கு பின்னாடி வேற சொத்து வச்சிருக்காரு. அவன் அப்பா மேல சேர்த்து வச்சிருக்காரு. நாம் தமிழர் கட்சி நாம எடுத்து கொண்டு வரும். வல்லவனுக்கு வல்லவன் உலகத்துல இருப்பான். திமுக காரன் இந்த மக்கள்கிட்ட திருடி குலைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திமுக காரனுக்கு இவ்வளவு திமிர்க்கிறது. சொந்த பணத்தை, உழைச்ச பணத்தை கட்சிக்கு போட்டு இந்த மக்களுக்கு நல்லது நடக்க விடாதா என்று அரசியல் செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு. இந்த உறுதிமொழியை கொடுத்துட்டு வரும். 2026 நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் 234 தொழிலை போட்டியிடும். 24 வேட்புமனு தாக்கல் செய்யணும். இந்த வேட்புமனுல எங்களுடைய சொத்துக்கடன், வாகனக்கடன், வீட்டுக்கடன், அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், ஒட்டுமொத்த கடன்கள் வரும். ஒட்டுமொத்த சொத்து வரையா இருக்கும். ஒருவேளை ராதாபுரம் சட்டமன்ற தொழில மக்கள் மனம் திரும்பி நாம் தமிழர் கட்சியின் வாக்களிச்சு எங்கள் அக்கா கிரிஜா தாமரபாண்டியன் அவர்களை நீங்கள் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்தால் இந்த 5 ஆண்டுகள்ல 2026 வேட்புமனு தாக்கல நாங்கள் என்ன சொத்து கணக்கு காமிச்சிருக்கோமோ அந்த கணக்குல இருந்து 5 பைசா, ஏன் ஒரு 5 பைசா கூட வருமானத்திற்கு அதிகமாக நாங்கள் சொத்து சேர்க்க மாட்டோம் என்ற உறுதியோடு ஒரு நேரம் நாம் கட்சி பிள்ளைகள் கணக்கு நிற்கும் இருக்கு. எங்க பணம் மட்டும் இல்ல, எங்க சொத்து கணக்கு மட்டும் இல்ல, எங்க வீட்டுக்காரோட சொத்து பணம், சொத்து பட்டியலு, மாமனார் மாமியார், எங்க அப்பா அம்மா, மாமா வச்சுட நாட்டு எல்லாரோட சொத்து கணக்கு எடுத்து பாருங்க. வருமானத்திற்கு அதிகமாக 5 பைசா நாம் தமிழர் கட்சி எம்எல்ஏ சொத்து பட்டியல சேராது. இந்த உரிமையை நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து வேற கட்சி வேட்பாளர்களை கேட்டு பாருங்க, ஓடிடுவான். துண்டக்கான துணியக்கான ஓடிடும். ஏன் ஒரு எம்எல்ஏக்கு மாச சம்பளம் 1,50,000 ரூபாய். எவ்வளவு? 1,50,000 சம்பளமே. 5 வருஷம் எம்எல்ஏ வேலை செஞ்ச 60 லட்சம் ரூபாய் சம்பளம். 60 லட்சம் ரூபாய் வரக்கூடிய பொறுப்புக்கு அப்ப 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் செலவழிச்சு 60 கோடியா 60 லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய இந்த எம்எல்ஏ பொறுப்புக்கு 60 லட்சம் ரூபாய் செலவழிச்சு ஒருத்தர் உள்ள தொழில எம்எல்ஏவாக நிற்கிறார் என்றால் அவர் உங்களுக்கு எம்எல்ஏவாக வேலை செய்ய வரவில்லை. உங்களை உட்கார வச்சு தலையில கொட்டை அடிச்சு உலகாரத்தில் என்பது தமிழ் சொல்லுங்கள், புரிந்து கொள்ள வேண்டும். கனிவோடத்தை கொள்ள எடுக்க வருகிறார். யார்
கொடுப்பாங்க, கல்குவாரி முதலாளிகள் கொடுப்பாங்க. அதை எங்களுக்கு யார் கொடுப்பாங்க? சம்பாதிச்ச பணத்துல இருந்து அரசியல் பணம். கல்குவாரி முதலாளிகள் பணம் வேணுமா? அந்த ரத்த படம் வேணுமா? அந்த பருப்பு படம் வேணுமா? இல்ல நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வளர்ச்சி சேகரிச்ச இந்த கருத்தியல் வேணுமா? காசா கருத்தியலா? 2026 இதுதான். இதுதான் அரசியல் நல்லவங்க வரணுங்க. உங்க வீட்டு பிள்ளைகள் நாங்க வந்திருக்கோம். உங்க வீட்டு பிள்ளைகளை விட இந்த நாட்டுல யாரு நல்லவங்க? உங்க வீட்டு பிள்ளைகளோட யாரு வந்து நாட்டுல நல்லவங்க? யாரு நல்லவங்க? நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் யாரு மேலையும் இது வரைக்கும் ஒரு கிரிமினல் கேஸ் கூட கிடையாது. அப்பா மேல எவ்வளவு கேஸ் இருக்கு தெரியுமா? இத்தனை கிரிமினல் கேஸ் இருக்கு தெரியுமா? திமுக எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் மேல எவ்வளவு கிரிமினல் கேஸ் இருக்கு தெரியுமா? பட்டி பாருங்க, பட்டி பார்த்து தெரியும். அவர்கள் அரசியலுக்கு வரணும். வந்துட்டோம் வந்துட்டோம் போராட்டம் பண்றோம். நாம் தமிழர் கட்சி குடமடத்துல அனுமதி நிலையம் அமைக்க கூடாது என்று போராட்டம் பண்ணும். போராட்டம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த நல்ல கடைசனாக இருக்கட்டும், எங்க அக்கா நல்ல மகளிர் பாசனங்களுக்கான நிர்வாகத்தில் பொறுப்பாளர் அக்கா அவர்களாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக கூடங்கள் இளைஞர்கள் போராட்டத்தில் இருந்தாங்க. இன்றைக்கு வருடம் வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்காக போராட்டங்கள் கண் முன்னே உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் விட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா? ஒரு எம்எல்ஏக்கு ஒரு ஆண்டுக்கு எம்எல்ஏ லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் பூமி மேம்பாட்டு நிதியாக ஒரு எம்எல்ஏக்கு 3 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாயும் அந்த எம்எல்ஏ செலவழிச்சதுக்கு அப்புறம் திரும்ப 1 கோடி ரூபாய் வாங்கிக்கிறோம். எம்எல்ஏக்கு ஒரு ஆண்டுக்கு 4 கோடி ரூபாய் மக்களுக்கு தொகுதிக்கு செலவழிக்கிறதுக்கு. அப்ப 5 வருஷத்துல மாதாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் 20 கோடி ரூபாய் 20 கோடி ரூபாய். அடுத்த முறை அப்பாவா வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்த 20 கோடி ரூபாய் எங்கேயா வச்சிருக்கீங்க, எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க. 20 கோடி ரூபாய் எங்க சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அப்பாவும் ஒரு சாலையா போட்டுக்காரா, அரசு பள்ளியை தரம் உயர்த்திருக்காரா, அரசு பள்ளியை கட்டிருக்காரா, அரசு பொது மருத்துவமனையை தரம் உயர்த்திருக்காரா, என்னவாக செலவழிச்சான் கேளுங்க. 20 கோடி ரூபாய் 20 கோடி ரூபாய். இந்த தகவலை நாம் கட்சி யாரும் பேச மாட்டாங்க. ஒரு எம்எல்ஏக்கு ஆண்டுக்கு 4 கோடி ரூபாய் வருது, 5 வருஷத்துக்கு 20 கோடி ரூபாய் வருது என்ற தகவலை எந்த கட்சிக்காரும் சொல்ல மாட்டான். காரணம் என்ன? அவனுடைய வருமானம் வேணாம், எம்எல்ஏ வருமானம் வேணாம். எங்களுக்கு எந்த பயனும் இல்லை. ஏன் நான் எம்எல்ஏ ஆயிட்டேன், சட்டமன்ற தொழிலாளர் கிரிஜாவர்கள் எம்எல்ஏ ஆயிட்டாங்க, நாங்க என்ன பண்ணுவோம்? பிள்ளைகளை என்னைக்கு மக்கள் வழிபடத்துல இருந்து சம்பளமாக ஆரம்பிக்கணும். அன்னையில இருந்து என்னோட பிள்ளைகள், என் வீட்டு பிள்ளைகள் பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு பொதுப்பள்ளியில் மட்டும்தான் படிக்க வைக்க வேண்டும். இது சட்டம், நாம் தமிழர் கட்சியின் சட்டம். அப்படிதான் கல்வி தொடர்ந்து ஒரு எம்எல்ஏ பிள்ளை பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு நடுநிலை பள்ளியில படிக்கணும் அப்படின்னா அப்பதான் தரமையும் நாம் தமிழர் கட்சி இலவசமா தருவோம், கல்வியை இலவசமா தருவோம், மருத்துவத்தை இலவசமா தருவோம், குடிநீரை தரமான குடிநீரை இலவசமா தருவோம், தரமான குடிநீரை இலவசமா தருவோம். வேற எதையும் தரமாட்டோம். மாத்திக்கு காசு என்கிட்ட காசு இல்லை, காசு இருந்தாலும் காசு கொடுத்துதான் வாக்குவாங்க. நிலைமை இல்லை. என்ன பேசுறீங்க? தேர்தலுக்கு வந்து தேர்தல் அரசியல் 8 ஆண்டுகள் நாம் தமிழர் கட்சி 8 ஆண்டுகள் தமிழர் நலங்களையும் தமிழ்நாட்டு வளங்களையும் வெள்ளையெடுத்து உண்டு கொடுக்கக்கூடிய தேசிய கட்சிகள், திராவிட கட்சிகள் கூட்டணி கிடையாது. திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் எந்த கட்சியோட கூட்டணி கிடையாது. கூட்டணி இல்லாத தேர்தல் களத்தில் மக்களை தனித்தே சந்திக்கின்ற திராவிட ஒரே கட்சி தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்.
தேர்தல் அரசியலுக்கு வந்த 8 ஆண்டுகள்ல இந்திய தேர்தல் ஆணையத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாங்கள் மாறி நிற்கிறோம். எனக்கு முன்னாடி பேசுறது கூட சொன்னாங்க, அதிமுக இருக்கக்கூடிய ஊடக அமைச்சகங்களை திமுக எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க. ஏன் எப்படி எடுப்பாங்க? அதிமுக ஊழல்களுக்கு போட்டு அங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, தங்கமணி எல்லாத்தையும் சிறைக்குள்ள போட்டா அதிமுக பலவீனப்பற்றும். ஒரு நாடு பலவழக்குல எடப்பாடி அவர்களை சிறைச்சாலைக்கு அனுப்பிச்சா அதிமுக பலவீனப்பற்றும். அதிமுகவை பலவீனப்படுத்தினால் அந்த எதிர்கட்சி பொறுப்புக்கு உண்மையான எதிர்கட்சி நாம் தமிழர் கட்சி வந்தாமல் அதிமுகவை சமாளிக்க முடியும். திமுக நாம் தமிழர் கட்சி எங்களை சமாளிக்க முடியாது. எங்களுக்கு அதிமுக பிரச்சனை கிடையாது. நாம் தமிழர் கட்சி அதை அழிக்கிறது தான் பாஜக வந்திருக்கு. பாஜகவுக்கு தான் வந்திருக்கு. இந்த காலத்தை கொண்டு பாஜக மற்றொரு நிச்சயம் வாழ வச்சு என்ன அந்த பெருமைகள் படிச்ச பழனிசாமி தெரியாது. அதனால இந்த தேர்தல் என்பது இருமுறை போட்டியா. ஒன்று தமிழுக்காக, தமிழருக்காக, தமிழ்நாட்டு மக்களின் உண்மைக்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறது. அது தமிழ் பேரா சொல்றாரு, எனக்கு தமிழ் மன்னர்களை பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சி என்னாக போது, பிடிக்கல என்னாக போது, பிடிச்சி என்னாக போது, பிடிக்கல என்னாக போது, அவங்களுக்கு நாம் தமிழர் திட்டம் திட்டம். இந்த அரசியல் என்பது நான் எப்படிதான் இருந்திருக்கோம், இப்ப இப்படிதான் இருக்கு. கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் சிவாய நம, சிவாய நம, சிவாய நம என்று சொல்வார்கள். கடவுள் நம்பிக்கை இல்லை என்று கல்பிச்சட்டை போட்டுக் கொள்வார்கள். சீமானவர்கள், சீமானவர்கள், சீமானவர்கள் எத்தான் சொல்கிறார்கள். அரசியல் பக்கம் திரும்பிவிட்டது. மக்களை புரிந்து கொள்ளுங்கள். உண்மை வெளிச்சத்துக்கு வரும். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும். இந்த தேர்தல் கூட இருக்கும் இருக்கும். பேசுறாங்க பெரியார் உங்களை படிக்க வைத்தார், பெரியார் உங்களுக்கு சட்டை போட்டார். அந்த பெரியார் தான் தமிழை காட்டு மிராட்டி மொழி என்று பேசினார். தமிழை காட்டு மிராட்டி மொழி என்று பேசினார். தமிழை காட்டு மிராண்டி என்று பேசியது போல தெலுங்கை காட்டு மிராண்டி மொழி என்று தெலுங்கரிடம் அவரால் சொல்ல முடியவில்லை. கன்னட காட்டு மிராண்டி மொழி என்று கன்னடர்களிடம் அவரால் சொல்ல முடியவில்லை. மலையாளிகளிடம் போய் மலையாளம் காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னார். அவர்கள் மலையாளிகள், நாடமுள்ள மலையாளிகள் வெட்டி போட்டு விடுவார்கள். பயம் பயம். தமிழர்கள் அம்மையாரே சாதியாக மதமாக பிரித்து கிடக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் நாங்க. அதனால ஏமாத்திட்டு போறோம். 50 வருஷமா தமிழ்நாட்டை தமிழ் ஆள முடியல. ஏன் ஒரு தெலுங்கர் மு.க. ஸ்டாலின், கருணாநிதி, மலையாளி எம்ஜிஆர், கன்னட பிராமண பெண் ஜெயலலிதா இவர்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஏன் தமிழ் ஆள முடியவில்லை? அப்பாவுக்கு இருக்கலாம். ஆனாலும் அவர் மு.க. ஸ்டாலின் என்ன சொல்றாரு, அதைத்தான் கேட்க வேண்டும். அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். நான் வேற சமூகமாக இருக்கிறேன். இந்த பெரும்பாளர்கள் வேற சமூகமாக இருக்கலாம். வேட்பாளர்கள் வேற சமூகமாக இருக்கலாம். என்ன சமூகம் தெரியாது, எனக்கு தெரியாது. நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளர்கள் பக்கத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள் என்ன சமூகம் தெரியாது. ஆனா எங்களுக்கு ஒன்று தெரியும், என்னை போலவே என் அண்ணனும் என் தம்பியும் இந்த இனத்திற்காக போராட வந்த போராளிகள் என்று எனக்கு தெரியும். ஒரு விவாத பொங்கல் அன்னைக்கு தங்கட்டியில மக்கள் மன்றம் வந்திருக்கும். அதுல வந்து வீட்டுமாக நான் பேசிட்டேன். அதுல நான் பேசின பல கருத்தை எடுத்துட்டான். இப்படியா பேசினா எடுத்துட்டான். கருணாநிதி தெலுங்கு, மு.க. ஸ்டாலின் தெலுங்கு.
பெரியார இந்த அசோகத்திரி இப்படிலாம் பேசாதீங்க, நாகரிகமாக இருக்கிறது. தெலுங்கு என்று சொன்னதே அநாகரிகமாக இருக்கிறது என்றால் தெலுங்கை தமிழர்கள் எடுத்துக்காட்டால் ஆழ்ந்த அநாகரிகமாக தெரியவில்லையா? தெரியவில்லையா? 50 ஆண்டுகளாக என்று சொல்கிற ஏமாற்றிய அது அநாகரிகமாக தெரியவில்லையா? 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 தமிழர்கள் புரிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். சொல்லுங்க, விட்டு கூட தமிழர்கள் ஒரு நாட்டிற்கு சொல்லுங்க. தமிழர் எனக்கு வந்து தகுதி இல்லைங்க. தமிழ்நாட்டை ஆளுநருக்கு தெலுங்கு கர்நாடக குடும்பத்துலதான் தகுதி இருக்கு. அவங்க அழைப்பு நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். மாணவர்கள தமிழ் சத்தமோட கூடிய எந்த தமிழம் தலைவனுக்கான தகுதியை விட்டுக் கொடுக்க மாட்டோம். அப்படித்தான் நாங்க வந்திருக்கோம். பெரியார் என்ன சொன்னார்? பெரியார் என்ன சொன்னார்? தலைமை தாங்கக்கூடிய தகுதி தமிழுக்கு இல்லை என்று சொன்னார். ஒரு முறை இல்லை, பல முறை சொல்லிட்டார். தமிழுக்கு தலைமை தாங்கக்கூடிய பள்ளிகள் இல்லை என்று சொன்ன பெரியார ராமசாமியை நான் மனுஷனா ஏற்றுக்குவேன் முடியாது. தமிழ் மொழிய அந்த காலத்துல நான் பிறக்கல தமிழ் மொழிய சொன்ன ராமசாமி முன்னாடி போய் என்று நான் சொல்லிப்பேன். வாய்ப்பில்லை. நான் பல ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்துட்டேன். அதான் காரணம். நாம யாரு? தமிழர்கள் யார்? போர் மரபிகள். விஜயகட்சிக்கார பேசினாரே, விஜயநகர பேரரசின் ஆட்சியை அமைக்கட்டுமா, வாழ தூக்கட்டுமா பேசலாம். தமிழுக்கு ரத்தம் கொதிக்கல. விஜயநகர பேரரசு பார்ப்போம். இந்த தமிழ்நாட்டுல நீ 600 ஆண்டுகள் விஜயநகர ஆட்சியில் நிலைநிறுத்தத்துக்கு போராட 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த என் அன்னை தமிழை மீண்டும் தாயிடத்தில் அரியணை ஏற்றுவதற்கு நாம் கட்சி பிள்ளைகள் நாங்க போராடும். எதிர்க்கும் பாப்போம். நான் தொடர்ச்சியாக பயணப்பட்டுள்ளேன். அது சனிக்கிழமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்ல பைபாஸ்ல 12 மணிக்கு வரணும்டா ஒரு வரணும். அவருக்கு உடம்பு இப்படி இருக்கு, முதுகு மேல பிரிவிருக்கு, முகம் இருக்கு. போலீஸ்காரன் வந்து பாக்குறான், பேசுங்க. இது அவன் முகம் திருப்பி சித்து போயிட்டாங்க. காவல்துறை சொல்லுது கேசு. எனக்கு அப்ப ஒண்ணு தோணுச்சு, சரியா குடிச்சிட்டு வண்டி ஓட்டினான், செத்து போயிட்டான். சரி, இவனை குடிக்க வச்சாங்க, அவனை என்ன செய்ய போற? அவன் மேல என்ன கேஸ் போடுறது? தமிழ்நாடு குடிக்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில குடி மட்டும்தான். அந்த சொன்னாரு கடற்கோடி கிராமம் வரைக்கும் கஞ்சா போதை பார்க்கும்போது நாடு தமிழனாக எங்களுக்கு விளக்கம் போயிட்டும். முக அடிக்காது. நம்ம விற்கக்கூடிய வீரர் நல்லா வேலை செய்வது பயிற்சி அறிஞ்சிட்டு போவார். காரணம் யார்? நாம தமிழர்கள், அவர் தமிழர் இல்லை. அதான் காரணம். என்ன செய்வீங்க? நாம கட்சி வந்தா என்ன செய்யும்? நாங்க வந்தா எங்க வந்தன் சீமானவர்கள் ஆட்சியில் அமர்ந்தா உங்களுடைய முதல் கையெழுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5329 டாஸ்மாக் கடைகள் ஒரே அடியில இழுத்து மூடுவது நாம் தமிழ் கட்சியின் உரிமை. கட்டாயம் செய்வோம். கனிமொழி சொல்றாங்க, திராவிட இன்ஜினுக்கு பெட்ரோல் போட்ட பரவாயில்ல, டீசல் போட்ட பரவாயில்ல, நீ வீரனை ஊத்தி இன்ஜினை ஓட வைக்கிறேன். வீரனை ஊத்தி சாராயத்தை இன்ஜின் ஓடும், இன்ஜின் சாராயிக்கும்.
இல்லாம இருக்கும். இருக்கக்கூடிய அரசியல் உங்களை கொள்ளையடிக்கக்கூடிய அரசியல். எந்த மாற்றம் பேர் நினைக்கணும், மாற்றம் பேர் நினைக்கணும். மாற்றத்திற்கு நாம் தமிழர் கட்சி விவசாய சேர்ந்த வாக்களிக்க போனவர ராதாவரம் சட்டமன்றத்தில் பேசும்போது நான் பேசிட்டு போனேன். அணுகுமுறை மூலமாக மின்சாரம் தயாரிக்கக்கூடிய திட்டத்தை தனியார்கள் செய்யக்கூடிய திட்டத்தை சட்டத்தை மத்திய அரசாங்கம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற போகிறது என்று இந்த ராதாவரம் சட்டமன்றத்தில் பேசிட்டு போனேன். இன்னைக்கு அந்த சட்டம் செயல்பாட்டுக்கு வந்துவிட்டது, சட்டத்தை நிறைவேற்றிவிட்டது, நிறைவேற்றப்பட்டுவிட்டது, நிறைவேறிச்சு, அமலுக்கு வரும். எந்த அப்பான்னு தெரியாது. ஆனா அப்பா மாதிரி பாசக்கார எம்எல்ஏ இந்த ஊர்ல கூட வரலாம், பக்கத்துல இருக்க திருவண்ணாமலையில வரலாம், அதுக்கு பக்கத்துல இருக்க வரலாம் வரலாம். தடுத்து நிறுத்த யார்? அப்பாவை தடுத்து நிறுத்துவாரா? தடுத்து நிறுத்துவாரா? நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அணுகுமுறை மூலமாக மின்சாரம் தயாரிக்கக்கூடிய இந்த திட்டத்தை தனியாருக்கு பாராட்டக்கூடிய இந்த முறையை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் கட்டாயம் தடுத்து நிறுத்தும். அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எல்லாத்துக்கும் மாற்ற வேணும், எல்லாத்துக்கும் மாற்ற வேணும். திமுக வேண்டுமா? அதிமுக வேண்டுமா? திமுக வெல்லும், அதிமுக வெல்லும், காங்கிரஸ் வெல்லும், பாஜக வெல்லும். தமிழ்நாட்டு மக்களை நீங்க என்னைக்கு வெல்ல போறீங்க? நீங்க என்ன நினைச்சீங்கன்னா நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தில் உங்களுடைய மதிப்புமிகு வாக்குகள், மதிப்புமிகு பொன்னான வாக்குகள் பேச மாட்டேன். பொன்னான வாக்குகள் அடையாளத்தை வச்சு காசு வைத்து அது வேண்டாம். வலிமை மிக்க வாக்குகள், வலிமை மிக்க வாக்குகளை தாங்கள் தாங்கள் இன்னும் 10 வருஷம் அப்பாவுக்கு தெரியும். ஒரு இன்ச்சு கோயில் முன்னேறிச்சுன்னா நிற்பாட்டு. இந்த 100 வருஷம் தமிழ்நாட்டை திமுக கொடுத்துட்டாங்க. ஒரு முன்னேற்றம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்நாட்டுல சொன்னாரு, 3 மணி அரிசி லட்சியம், 1 மணி அரிசி நிச்சயம். தமிழன் கையேந்திரான், தமிழன் கையேந்திரான். அடுத்து கருணாநிதி வந்தாரு, இலவச வேட்டி சேலை, இலவச தொலைக்காட்சி, இலவச கையேந்திராரு. தமிழன் கையேந்திரான் கையேந்திரான். அடுத்த மகன் ஸ்டாலின் வந்தாரு, பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் தமிழச்சியா கையை நிற்குது நிற்குது. இன்னும் 100 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நம்மளோட பிள்ளைகள், நம்மளோட பேர பிள்ளைகள் நீங்கிட்ட கையெழுந்த நிற்கும். நம்மளுடைய மாடல் திராவிட மாடல் ஆட்சி. நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் நாங்க அந்த மாடல் ஆட்சி தரமாட்டோம், தரமாட்டோம், தரமாட்டோம். ஒழிச்சிருவோம். இலவசம், இலவசம், எனக்கு இலவசமா வரும். மாசம் 1000 ரூபாய் கொடுக்குற திட்டம் 7000 கோடி செலவு. நமக்கு இலவசமா கொடுப்பாங்க. அரசுக்கு இலவசமா கிடைக்குதா? அரசுக்கு இலவசமா கிடைக்குதா? இல்ல, அரசுக்கு இலவசம் கிடையாது. அரசு கடன் வாங்கித்தான் கொடுக்குது கொடுக்குது. வருமானத்துல 35 விழுக்காடு கடன் வாங்கக்கூடிய, கடன் வைக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். தமிழ்நாடு மட்டும்தான். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்றாரு, இந்தியா ஆட்டின் நம்பர் 1 முதலமைச்சர். ஆமாம், நம்பர் 1 முதலமைச்சர் தான். எதில் நம்பர் 1 முதலமைச்சர்? கடன் வாங்குவது நம்பர் 1 முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மு.க.ஸ்டாலின் வருமானத்தில் 35 விழுக்காடு கடன் வாங்கிய செலவு செய்யக்கூடிய ஒரு மாநிலம் வளர்ச்சி பெறுந்த ஒரு மாநிலமா? பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமா? மாநிலமா? சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு பார்த்து வாக்களி. சமீபத்தில் நடந்த மகளிர் மாநாட்டுல ஸ்டாலின் சொன்னாரு, என்ன சொன்னாரு? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமா தமிழ்நாடு அப்படின்னு பேசுறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமா தமிழ்நாடுன்னு பேசுறது. அவர் பேசும்போது நினைச்சேன், பேசுது சிக்கிக்க நினைச்சேன். சரியா 2 நாள் சென்னையில அரசு கடைக்கல்வி, அரசு
ஆட்சிக்காரர்கள், அதுவும் ஐயா ஸ்டாலின் படிச்ச நல்ல கவர்மெண்ட் ஆட்சிக்காரர்களே 22 வயது பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு நடந்தது. தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு இந்த நிலையில இருக்கு. மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கிற பெண்கள், இந்த பெண்களுக்கு மற்ற கட்சிகள்ல வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர். நாம் தமிழர் கட்சி நாங்கதான் 50 விழுக்காடு மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியல் சமரங்கள் வழங்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சிய நோக்கத்திற்காக சரிபாதியாக மக்கள் தொகை சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியல் சமரங்கள் வழங்கி தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதிகளில் 234 சட்டமன்ற தொகுதிகளில் 117 சட்டமன்ற தொகுதிகளில் உங்கள் வீட்டு பெண்கள், உங்கள் அக்காவை, உங்கள் தங்கை, உங்கள் மகனை வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் செல்வன் சீமான் அவர்கள் களமிறக்கிறார். நானும் ஒரு தொகுதியுடைய வேட்பாளர். இந்த தொகுதியுடைய வேட்பாளர் தாமரை பாண்டியன். பெண்களுடைய பாதுகாப்புக்கு யார் துணை வைப்பார்கள், யார் துணை வைப்பார்கள் யோசிச்சு பார்ப்பார்கள். 2025ஆம் ஆண்டு மட்டும் 100கணக்கான மாணவர்கள் அரசு பள்ளிகளில், அரசு கல்லூரிகளில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நடவடிக்கை கிடையாது. திமுக ஆட்சி ஒரு நடவடிக்கை கிடையாது. நாம் தமிழர் கட்சி நாங்கள் சொல்லுவோம், எங்க ஆட்சியில, எங்கள் சீமானவர்கள் ஆட்சியில பெண் பாலியல் வன்கொடுமை ஆளாகி இறந்து போனால் அந்த குற்றத்தை அவன் செய்தாலும் அவனை முதல்ல பெண்ணை பிழைத்து விட்டுத்தான் இந்த பெண்ணை நாங்கள் குறைப்போம் என்று வாக்குறுதி. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு பெண்கள் அரசியல் போட்டிகளுக்கு அத்தனை கட்சிகள் இருக்கக்கூடிய பெண்கள், பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக, இந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் 33 விழுக்காட்டுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில நாங்கள் கேட்காமலே நாம் தமிழர் கட்சி தலைமையில் வேட்பாளர் செல்வன் சீமான் அவர்கள் மக்கள் தொகை சரிவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியல் சமரங்கள் வழங்குவே என்று கொடுத்திருக்கிறார். பெண்கள் யாரும் கணிக்கணும். நாங்கள் ஆட்சியர் வரல வந்தா என்ன செய்வோம்? கல்வி வேலைவாய்ப்பு 50 விழுக்காடு பெண்களுக்கு கலெக்டர் ஆபீசர் 3 பேருக்கு வேலையா 50 பெண்கள் இருப்பாங்க. பெண்கள் டிவி பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு முடியாது. 50 விழுக்காடு பெண்கள் படிச்சிருக்கா, வேலைக்கு வா, வேலைக்கு வா. பெண்களுக்கான பொருளாதார விடுதலை அண்ணன் செல்வன் சீமான் அவர்கள் கையில் இருக்கு. 1000 கொடுக்க மாட்டோம். அரசு ஊழியராக்கிறோம். பெண்களே வா, ஓட்டு பாருங்க. பொன்னான நலம் இருக்கு, வளமையான நலம் இருக்கு. பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு, நமக்கு நல்ல மருத்துவம், நம்ம அப்பா அம்மாவுக்கு நல்ல மருத்துவம், நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகள் குடிப்பதற்கு நல்ல குடிதண்ணி, நஞ்சில்லா சோறு கொடுக்கிறதுக்கு சீமான் காத்திருக்கிறார். உங்கள் மகன் சீமான் காத்திருக்கிறார். அவரை கைவிட்டு விடாதீர்கள். வாசிப்பாரு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் ஆளுங்கட்சி சட்டமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செய்யக்கூடிய காட்சிகள் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்க சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புங்க. அதற்கு விவசாய வாக்களி உங்களுக்கு நேர்மை விரும்புவார்கள். வாக்களிக்க சின்னம் நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னம். காட்டுவதும் படிவம் இயற்கை வளங்களை போற்றி பாராட்டு 6 கம்மல், புலம், ஏரி, நீர்நிலைகள், தூர்வாய் நிலத்தடி நீர்மட்டத்தை பெருக்கிற இந்த வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னம். விவசாய பணி அரசாங்க பணியாக அறிவிக்கிறது. ஆடு மாடு மேற்பது அரசாங்க பணியாக அறிவிக்கிறது. இந்த வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னம். நாம் தமிழர் கட்சி என்று மற்றொரு அரசியல் கட்சி அல்ல, அறம் சார்ந்த அரசியல் புரட்சி. அதுதான்